தற்போது ஒரு அண்மைச் செய்தி. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகியுள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் வங்கியின் கவரிங் லெட்டர் தொடர்பான ஆவணங்களை பெறுவதற்காக தற்போது அவர் ஆஜராகியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, நீண்ட நாட்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் 3 மனுக்கள் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் நீதிமன்ற உத்தரவின்படி வழங்கப்பட்ட வங்கி ஆவணங்களில் வேறுபாடுகள் உள்ளதால் விடுபட்ட ஆவணங்களை வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும், கரூர் சிட்டி யூனியன் வங்கியில் உள்ள கவரிங் லெட்டர் உள்ளிட்ட ஆவணங்களை வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி அல்லி வங்கி தொடர்பான ஆவணங்களை வழங்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்திருந்தார். அது மேலும் கரூர் சிட்டி யூனியன் வங்கி கிளையின் கவரிங் லெட்டர் உள்ளிட்ட ஆவணங்களை செந்தில் பாலாஜி தரப்பிற்கு வழங்க வேண்டும் எனவும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். மேலும் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு மீது தீர்ப்பினை தள்ளி வைக்க கோரி தாக்கல் செய்த வழக்கில் செந்தில் பாலாஜி தரப்புக்கு வாழ்த்திற்காக விசாரணையும் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் தற்போது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியின் வங்கி கணக்குகள் தொடர்பான ஆவணங்களை கேட்டு அமலாக்கத்துறை வங்கிக்கு அனுப்பிய அந்த கவரிங் லெட்டர் உள்ளிட்ட ஆவணங்களை பெறுவதற்காக தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் அழைத்து வரப்பட்டு நீதிபதி அல்லி முன்பாக தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரிடம் அந்த கரூர் யூனியன் பேங்க் சம்பந்தமான கவரிங் லெட்டர் உள்ளிட்ட ஆவணங்களை அவரிடம் ஒப்படைத்த பிறகு தற்போது வழக்கின் விசாரணையை ஜூலை 18ஆம் தேதிக்கு நீதிபதி அல்லி தள்ளி வைத்திருக்கிறார். இதன் மூலம் அவரது நீதிமன்ற காவலும் இன்றுடன் முடிவடைவதால் நேரில் ஆஜரானதை அடுத்து அவரது நீதிமன்ற காவலையும் வருகிற 18ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலம் 47வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி அல்லி தற்போது உத்தரவிட்டார். இந்த உத்தரவு முடிவில் தற்போது மீண்டும் செந்தில் பாலாஜியை புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்படுவார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.